ஹலோ கைஸ், வெல்கம் டு தியாஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் கோர்ஸில் கிளாஸ் 9 வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனை தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரைடல் பேங்கிளில் நேம் எப்படி ரைட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கடா பேங்கிள் எடுத்திருக்கேன். ஒரு கட்டர், க்ளூ வந்து ஸ்டோனில் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயினில் மட்டும்தான் பண்ணோம்ல, அதில் பேர்ல் செயின் அந்த மாதிரி நிறைய செயின்ஸ் இருக்குது. நம்ம அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைடலோட நேம் வந்து என்ன நேமோ அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வந்து க்ளூவில் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே வந்து கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது கடா பேங்கிளில் க்ளூவை அப்ளை பண்ணி அந்தந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ப்ரைடல் பேங்க் எப்போவுமே நம்ம கடா பேங்கிளில் தான் இந்த ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா கடா பேங்கிள் தான் வந்து பேங்கிளோட சென்டரில் வந்து இருக்கும். அது பார்க்க அழகாக இருக்கும். நம்ம இதில் நேம் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ப்ரைடல் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா அதை ஸ்டிக் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபிங்கர்லேயே வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்டிக் பண்ண பிறகு அது கரெக்டாக அந்த பிளேஸில் இருக்கான்றதை கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நேமில் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணல, ஒரு பீஸ் 2 பீஸ் வந்து விட்டுடுச்சு, நீங்கள் வந்து க்ளூவை மட்டும் நிறையா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன் வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். அந்த தெரியாத அளவுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு சின்ன பீஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட ஒரு ஸ்டோன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வளைவு நெளிவுகள்லாம் அதில் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து நேம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நேமை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இந்த பேங்கிளை சுற்றி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ப்ரைடல் பேங்கிளில் எப்படி நேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு இது எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.